ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா காஷ்மீர் பார்ட் 2, அதாவது செகண்ட் எபிசோட், செகண்ட் டே. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக எங்கள் ஹோட்டல் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஹோட்டல்லேருந்து ஏந்து சாப்பிட்டுட்டு, ஸோ ஹோட்டல் பெசிஃபிக்லேருந்து ஏந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பும் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பும் எங்க கிளம்புவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில், மலை மேல இருக்க சிவன் கோவில். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 கோவில் தான் இருக்கான். நம்ம வந்து ஒன்று போய் பார்ப்போம் சொல்லிட்டு போக போறோம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி போட்டோ போடுற காரணம்னா மொத்த ஃபுட்டேஜும் காலி. எப்படி எனக்கும் தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். கோப்ரோல இருக்க ஃபுட்டேஜ், எங்க அம்மா எடுத்த போட்டோ, அதெல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா உதவுது. நான் எடுத்த வீடியோ எல்லாமே ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்க எடுக்கிற அந்த வீடியோ வந்து லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ பார்த்துட்டே இருக்கீங்களா, இதுதான் சிவன் கோவில். கீழே இங்கே செக்கிங்லாம் பண்ணுறாங்க எப்படி இருக்கீங்கன்னு. ஸோ ரொம்ப நேரம் மேலே ஏறி ரொம்ப மூச்சு வாங்கி கடைசியில் செம்ம வியூ இங்கே கிடச்சிச்சு. பார்த்தீங்களா, பார்க்குறீங்க நீங்கள் வேற மாதிரியான வியூ. மொத்த ஊருமே அங்கே தெரியுது. நாங்களும் அப்படியே கொஞ்சம் குரூப் ஃபோட்டோஸாக எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். இந்த மாதிரி தான் போகும்போது போர் அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் போனோம். இந்த டியூலிப் கார்டன். இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு ஃப்ளவரு. சில இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும். கோல்டாக இருக்க கிளைமேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது அது பூத்துருக்கும் போது நாங்கள் போனோம். அது வந்து எங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம். நாங்களும் போனோம். சொல்லியிருந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் மட்டும்தான், நெதர்லாண்ட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே சீடை எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வளர்த்துருக்காங்க. ஸோ வந்து இது ப்ரைஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees, அண்ட் தென் ஒரு கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 or 30 or சம்திங் அந்த மாதிரி வருது. ஸோ செம்ம டயர்டாக இருந்துச்சு. இங்கே போய் சுற்றி பார்த்தேன், ரொம்ப பெரிய இடம். ஸோ இந்த டியூலிப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஒரு 5 to 7 கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் வீடியோஸு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனால் ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது, ஏன்னா வந்து அவ்வளோவா கிடையாது. இந்த ஃப்ளவர் மட்டுமே தான் அந்த அவ்வளோ பெரிய இடத்துலையுமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது மட்டும்தான் அங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், தவிர மீ எல்லாமே நல்லா இருந்துச்சாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு லைனாக அப்படியே இருக்குல்ல, இதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு லைனில் ஒரு கலரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் போவாங்க, ஆனால் நிறைய பேர் கிடைக்காது இந்த மாதிரி கேன்சர்லாம். ஸோ அந்த ஒரு கோடியில் அந்த கோடி மக்களில் நம்மளும் ஒருத்தங்கன்னும் போது நல்லா இருக்கு. ஸோ அடுத்து நாங்கள் போன இடம் தான் பொட்டானிக்கல் கார்டன். பாருங்க, பொட்டானிக்கல் கார்டன். வாவ்! இந்த கார்டனில் வந்து எங்கள் அம்மா வந்து ஓடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்டனை பற்றி பேசும்போது அந்த டியூலிப் கார்டனோட செமையாக இருந்துச்சு. இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது, வெறும் ட்ரீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டியூலிப் கார்டன் பக்கத்துலேயே அப்படியே இருந்துச்சு. நாங்களும் நல்லா அப்படியே சுற்றிட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு ஆளை பார்த்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ்லாம் பாருங்கள், நாங்கள் எடுத்த கிளிப்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் லூஸ்தனமாக ஓடி அந்த மாதிரி எதை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால்
பண்ணுக்காதீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே ஓடி டயர்ட் ஆகிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மேலே நடந்து போனோம். லைக் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு, சாண்டே. அப்படியே ஏறி போனால் ஒரு கடை ஒன்று பார்த்தோம். அவங்க வந்து அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காஷ்மீரி கெவான்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி தட் தே ப்ரொனவுன்ஸ் இட் லைக் அந்த மாதிரி தான் கவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த கடையை பார்த்தோம். அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. நாங்கள் மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக பண்ணோம். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்க்க நிறைய இடத்துல பார்த்தோம். ஆனால் கிட்ட பார்த்தது நான் மை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான். ஸோ நீங்களே பாருங்க அவர் எப்படி இருக்காருன்னு. ஓகே காய்ஸ், அடுத்து நாங்கள் போன இடம் தான் ஷாலிமார் கார்டன். ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அறக்க போகிறக்க அப்படியே சீக்கிரமாக எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ திஸ் இஸ் மான்யூமெண்ட் பிளேஸ், செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் தான் ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தேன் கோப்ரோவில். ஸோ நீங்கள் பாருங்கள் போதும்ன்ற அது ஆக்சுவலி ரம்ஜான் டைம்ன்றதுனால டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போய் நோன்பு கழிக்கணுன்றதுக்காக அவங்க செம்ம அங்கிரியாக இருப்பாங்கன்ற நாங்களும் புண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். போதும்டா சாமி, இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த இன்னொரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பவியாவும் ஓடணும். அது நீங்களே பாருங்கள் கோபுரம் எடுத்தது. இதுக்கு மேலே முடியாதுடா சாமி, கிளம்பிட்டோம். ஸோ அது அவ்வளோதான் காய்ஸ். டாடா பை பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ. எதில் என்ன வீடியோவாக பார்ப்போம் தெரியாது. ஸோ என்ன வீடியோவை பார்ப்போமோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எப்படி எடிட் பண்ண போகிறேன்றதை. ஓகே காய்ஸ், see you நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய், டாட்டா.